ஹலோ வெல்கம் பேக் எவ்ரிவன். நம்ம இப்போ 19th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். பிசினஸ் என்வாயரன்மெண்ட்ல இருந்து மேக்ரோ என்வாயரன்மெண்ட் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்திருந்த வீடியோஸ்ல வந்து ஏற்கனவே 3 மேக்ரோ என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம். எக்கனாமிக் என்வாயரன்மெண்ட், சோஷியோ கல்ச்சரல் என்வாயரன்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் லீகல் என்வாயரன்மெண்ட். இந்த வீடியோல நம்ம மீதி இருக்கிற 3 மேக்ரோ என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஜியோபிசிக்கல் என்வாயரன்மெண்ட், டெக்னாலஜிக்கல் என்வாயரன்மெண்ட் அண்ட் குளோபல் என்வாயரன்மெண்ட். அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஜியோபிசிக்கல் என்வாயரன்மெண்ட். அதாவது ஒரு பிசினஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய வெதர் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அங்க இருக்கக்கூடிய லேண்ட் ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி அங்க என்ன இயற்கை வளம் அதிக அளவுல கிடைக்குது, நேச்சுரல் ரிசோர்ஸ் எது அதிகமா இருக்குது, அதே மாதிரி சாயில், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரியான நேச்சுரல் அண்ட் ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ் கூட வந்து ஒரு பிசினஸ்ல பாதிப்பை ஏற்படுத்தும். அது என்னென்ன அப்படிங்கிறது தான் ஜியோபிசிக்கல் என்வாயரன்மெண்ட்ல பார்க்க போறோம். தி நேச்சுரல், ஜியோகிராபிக்கல் அண்ட் இக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஹாவ் அ பேரிங் ஆன் தி பிசினஸ். ஸோ நேச்சுரல், ஜியோகிராபிக்கல், எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து பிசினஸை அஃபெக்ட் பண்ணும். அது என்னென்ன அப்படிங்கிறது கீழே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். தீஸ் ஆர் as follows. The availability of natural resources like minerals, oil, etc. ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்ஸ் எது அதிகமா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அங்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆரம்பிப்பாங்க. அதை தான் ரா மெட்டீரியலா யூஸ் பண்ண போறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து க்ரூட் ஆயில் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அங்க க்ரூட் ஆயில் நிறைய இருக்கு. ஸோ எந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் அங்க நிறைய இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அங்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆரம்பிப்பாங்க. Since setting up of industries requires availability of raw materials. So, இந்த raw materials எதுல இருந்து எடுக்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய natural resource. அடுத்தது வந்து weather and climatic conditions and availability of water and other natural resources is essential for the agricultural sector. agricultural sectorக்கு எது ரொம்ப important அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. weather and climatic conditions, அதே மாதிரி availability of water, தண்ணீர் வசதி அங்க எந்த அளவுக்கு இருக்கு, அண்ட் அதர் நேச்சுரல் ரிசோர்சஸ், மற்ற இயற்கை வளங்கள் அங்க என்னெல்லாம் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் அங்க வந்து விவசாயத்தை பண்ண முடியும். அதே மாதிரி அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ வெதர் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் கூட பிசினஸை அஃபெக்ட் பண்ணலாம். டோப்போகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ். டோப்போகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நில அமைப்பு, லேண்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, நிறைய மவுண்டன்ஸ் இருக்கா, ஹில்லி ஏரியாவா, ரிவர்ஸ் அதிகமா இருக்கா, வேலியா. ஸோ அந்த லேண்ட் சர்ஃபேஸை தான் நம்ம என்னங்கிறோம்னா டோப்போகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ். அதுவும் கூட வந்து பிசினஸை அஃபெக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ஹில்லி ரீஜியன்ல இருக்கவங்களோட பழக்க வழக்கங்கள், ஃபுட் ஹேபிட்ஸ், கன்சம்ஷன் ஹேபிட்ஸ் இது ஒரு மாதிரி இருக்கும். டெசர்ட் ஏரியால இருக்கவங்களது வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டோப்போகிராபிக்கல் ஃபேக்டர் கூட பிசினஸை அஃபெக்ட் பண்ணலாம். லைக் தி டெரைன் அப்படின்னா நிலப்பரப்பு. இம்பாக்ட் டைப் ஆஃப் பிசினஸ். ஸோ டோப்போகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ் கூட பிசினஸை அஃபெக்ட் பண்ணும். Since the demand and consumption pattern may vary in these regions. So அந்தந்த இடங்கள்ல வந்து மக்களோட டிமாண்டும் கன்சம்ஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்றபடி வந்து அந்த பிசினஸ் யூனிட்டை அவங்க ரன் பண்ணும். எக்ஸாம்பிள், in the hilly region, mode of transport will have to be modified to tackle the terrain. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹில்லி ஏரியாஸ்ல வந்து டிரான்ஸ்போர்டேஷன் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஹை ரேஞ்ச் ஏரியா. ஸோ அவ்வளோ ஈஸியா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டெரைன்க்கு ஏற்ற மாதிரி, அந்த நில அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அங்க வந்து அவங்க டிரான்ஸ்போர்டேஷனை மாடிஃபை பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ஒன், எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். எக்காலஜி அப்படின்னா நமக்கு சுத்திலும் இருக்கக்கூடிய என்வாயரன்மெண்ட், பிளான்ஸ், அனிமல்ஸ், மற்ற லிவிங் ஆர்கானிசம்ஸ் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் பேலன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எக்காலஜி. எக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸும் கூட பிசினஸ் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இப்ப வந்து கவர்மெண்ட் எல்லாம் வந்து எக்காலஜி அப்படின்னா சுற்றுச்சூழலும் அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களும் இதை வந்து பாதுகாக்கிறதுக்காக கவர்மெண்ட்ஸ் எல்லா உலக நாடுகள் அத்தனையுமே வந்து நிறைய ஸ்ட்ரிக்ட் பாலிசிஸ் கொண்டு வராங்க. பொல்யூஷனை வந்து கட்டுப்படுத்தணும், இயற்கையையும் அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களையும் பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக புது புது பாலிசிஸ் கொண்டு வராங்க. அது வந்து பிசினஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். எக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆர் நவ் கெய்னிங் மொமெண்டம் சின்ஸ் அது வந்து இப்போ இம்பார்ட்டன்ட் ஆயிட்டே வருது. இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கு. எதுக்குன்னா எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். சின்ஸ் தி கவர்மெண்ட்ஸ் அக்ராஸ் தி குளோப் ஆர் ஃப்ரேமிங் ஸ்ட்ரிஞ்சன்ட் பாலிசிஸ். உலக நாடுகள் அத்தனையுமே வந்து ஸ்ட்ரிக்டான பாலிசிஸை கொண்டு வராங்க ஃபார் எக்கலாஜிக்கல் கன்சர்வேஷன்.
சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக, சுற்றுச்சூழலையும் அங்க இருக்கிற உயிரினங்களையும் பாதுகாக்கிறதுக்காக. அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் பொல்யூஷனை தடுக்கிறதுக்காக. தி பேன் ஆன் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ் இம்போஸ்ட் பை தி ஊட்டி கார்பரேஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஊட்டியில வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ், பிளாஸ்டிக் கப்ஸ் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரப்போ கண்டிப்பா அது பிசினஸ்லயும் ஒரு பாதிப்பை உருவாக்கலாம். ஸோ அதுதான் எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அடுத்தது பாருங்க, location of certain industries is influenced by the geographical conditions. Geographical conditions கூட வந்து industries affect பண்ணும். For example, in Tamil Nadu, the concentration of cotton textile industry in Coimbatore is due to conducive weather conditions. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து கோயம்புத்தூர்ல காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அங்க இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன் வந்து காட்டன் கல்டிவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஃபேவரபிளா இருக்கு. அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக் சாயில் தான். ஸோ அதுவும் வந்து காட்டன் கல்டிவேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஸோ கோயம்புத்தூர்ல வந்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கு. நெக்ஸ்ட், அவைலபிலிட்டி ஆஃப் நேச்சுரல் ஹார்பர்ஸ் அண்ட் போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ். ஹார்பர் அப்படின்னாலும் துறைமுகம் தான், போர்ட்னாலும் துறைமுகம் தான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹார்பர் அப்படிங்கிறது வந்து மெயினா அங்க வந்து ஷிப்ஸ், போட்ஸ் எல்லாம் வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. அது நேச்சுரல் ஹார்பரா, இயற்கையா இருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், இல்ல மேன்மேடாவும் இருக்கலாம். போர்ட் அப்படிங்கிறது வந்து நேச்சுரலா இருக்காது, அது மேன்மேட் தான். போர்ட்ல வந்து, ஹார்பர்ல வந்து ஜஸ்ட் அதை நிறுத்தி வச்சிருப்பாங்க. போர்ட்ல வந்து லோடிங், அன்லோடிங், டிரான்ஸ்போர்டேஷன், எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இதெல்லாம் வந்து போர்ட்ல தான் நடக்கும். போர்ட்டுங்கிறது சொல்லப்போனா ஹார்பரோட ஒரு பார்ட் தான். ஹார்பர்ல ஒரு பார்ட்டை தான் போர்ட்டா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து பிசினஸ் அஃபெக்ட் பண்ண, ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷனுக்கு அது வசதியா இருக்கும். So all these are the geophysical environmental factors. Next one is technological environment. இது வந்து ஒரு 3 mark question. Geophysical environment ஒரு 3 mark தான். இதெல்லாம் ஆக்சுவலி நீங்க ஈஸியா படிச்சிடலாம். இப்போ டெக்னாலஜி எடுத்துட்டோம்னா, ஒரு பிசினஸை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு இப்ப சமீப காலங்களில் நம்மளுடைய வாழ்க்கையை மாத்தி இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எஜுகேஷன்ல இருந்து என்டர்டெயின்மெண்ட் வரைக்கும் டெக்னாலஜி வந்து புரட்சிகரமான மாற்றங்களை, ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முன்னாடி எல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போறோம், இல்ல ஒரு டூர் போறோம் அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கேமரா எடுத்துட்டு போவாங்க. ஆனா இப்ப வந்து சமீப காலங்கள்ல யாரும் கேமரா அதிகமா யூஸ் பண்றது இல்ல. எல்லாருமே வந்து மொபைல் போன்ல கேமரா இருக்கு, ஸோ அதை தான் யூஸ் பண்றோம். ஸோ டெக்னாலஜி மாறதுக்கு தகுந்தபடி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறுது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரப்போ பழைய டெக்னாலஜி அதுக்கு மேல வந்து நம்ம யூஸ் பண்றது கிடையாது. புது டெக்னாலஜிக்கு நம்ம மாறிடுறோம். அதே மாதிரி தான் பிசினஸும். நியூ டெக்னாலஜிஸ் வரப்போ அதுக்கு தகுந்தபடி அவங்க மாத்திக்கலனா அந்த பிசினஸை வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ டெக்னாலஜிக்கல் என்வாயரன்மெண்ட்ங்கிறது பிசினஸை பொறுத்த வரைக்கும், தொழில்நுட்பங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து பிசினஸை அஃபெக்ட் பண்ணும். அது என்னென்ன அப்படிங்கறது பார்க்கலாம். தி டெவலப்மெண்ட் இன் தி ஐடி அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஹாஸ் கிரியேட்டட் அ குளோபல் மார்க்கெட். ஐடி அண்ட் டெலிகம்யூனிகேஷன் வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து யாரும் வந்து நேஷனல் லெவலோட நிறுத்தி வைக்கிறது இல்லை. உலக அளவில் வந்து பொருள்களை விற்கிறாங்க, பிசினஸ் பண்றாங்க. டெக்னாலஜி இஸ் வைட்லி யூஸ்ட் இன் கண்டக்டிங் மார்க்கெட் ரிசர்ச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தி ஸ்பெஷல் நீட்ஸ் ஆஃப் தி கஸ்டமர். கஸ்டமரோட தேவைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி மார்க்கெட் ரிசர்ச் பண்றதுக்கும் நம்ம எதை யூஸ் பண்றோம்னா டெக்னாலஜி. Digital and social media are used as a platform for advertising and promoting the products or services. Social medias மூலமாவும் digital medias மூலமாவும் goods and services வந்து advertise பண்ணவும் promote பண்ணவும் செய்றாங்க. Technological environment includes the following. Technological environmentல மெயினா இந்த 4 பாயிண்ட்ஸ் நீங்க படிச்சிருக்கணும். ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, the level of technology available within the country. அந்த கண்ட்ரி வந்து எந்த லெவல் ஆஃப் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். டெவலப்டு கண்ட்ரினா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. டெவலப்பிங்னா டெக்னாலஜி வந்து ஒரு மாடரேட் லெவல்ல தான் அடாப்ட் பண்ணுவாங்க. அண்டர் டெவலப்டுனா வெரி புவர் டெக்னாலஜி தான் அங்க இருக்கும் அப்படிங்கறது நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அந்தந்த நாடுகள்ல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, டெக்னாலஜிக்கல் growth எந்த லெவல்ல இருக்குங்கிறது பிசினஸை அஃபெக்ட் பண்ணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டெக்னாலஜி, எவ்வளவு வேகம் டெக்னாலஜி மாறுது. இப்ப சில இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து டெக்னாலஜி மாறிட்டே இருக்கும். டெய்லிங்கிற மாதிரி டெக்னாலஜி வந்து புது புது டெக்னாலஜிஸ் வந்துட்டே இருக்கும்.
ஸோ அதுக்கேற்றபடி பிஸ்னஸ் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கணும். டெக்னாலஜி அடாப்டட் பை காம்படிட்டர்ஸ் போட்டியாளர்கள் என்ன டெக்னாலஜி பயன்படுத்துறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு போட்டியா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, என்னுடைய காம்படிட்டர் வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் கண்டிப்பா அவங்களுடைய ப்ராடக்ட் தான் வாங்குவாங்க. அது கொஞ்சம் கூட அப்டேட்டட் வெர்ஷனா இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப வந்து அது என்னுடைய பிசினஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம காம்படிட்டர்ஸ் அடாப்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி. நாலாவது வந்து டெக்னாலஜிக்கல் ஆப்சலசன்ஸ் அப்படின்னா அவுடேட்டட் ஆகிறது, பழசாய் போறது. இப்போ ஒரு புது டெக்னாலஜி வரப்போ அதுக்கப்புறம் யாரும் பழைய டெக்னாலஜியை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் நம்ம என்னங்கிறோம்னா ஆப்சலசன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து டெக்னாலஜிக்கல் என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து குளோபல் என்வாயரன்மெண்ட். குளோபல் என்வாயரன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ குளோபலைசேஷனுக்கு அப்புறம் எஸ்பெஷலி வந்து இப்ப இந்தியாவில் இருக்க யாரு வேணா எங்க வேணா போய் பிசினஸ் ஆரம்பிக்கலாம், எங்க வேணா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நிறைய பண்றோம். ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கு நடுவில் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் நிறைய சைன் பண்றோம். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது நேஷனல் மார்க்கெட்டோட நிறுத்துறது இல்லை. பிசினஸ் அப்படிங்கிறது நேஷனல் லெவலோட வந்து நம்ம நிறுத்துறது இல்லை, இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்றோம். ஒவ்வொரு நாடுகளுக்கும் நடுவில் அந்த பவுண்டரி அப்படிங்கிறது இல்லை, எல்லையே இல்லாம பிசினஸ் பண்றோம். ஸோ கண்டிப்பா அப்படி பண்றப்போ உலகளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து பிசினஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் குளோபல் என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். வித் தி ரேபிட் growth ஆஃப் டெக்னாலஜி தி பிசிக்கல் பவுண்டரிஸ் ஆர் ஃபாஸ்ட் டிசப்பியரிங். டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால பவுண்டரிஸ், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த எல்லை வந்து இல்லாம போயிடுச்சு. அண்ட் தி நியூ குளோபல் மார்க்கெட் இஸ் எமர்ஜிங். மார்க்கெட்ஸ் வந்து குளோபலைஸ்ட் ஆயிடுச்சு. நேஷனல் மார்க்கெட், லோக்கல் மார்க்கெட்டோட நிறுத்துறது இல்ல, வேர்ல்டு வைட் எங்க வேணா பொருட்களை விற்க முடியும். தி இன்டர்நேஷனல் என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆர் டிஃபரன்சஸ் இன் லாங்குவேஜ் அண்ட் என்வாயரன்மெண்டல். குளோபல் என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான் ஃபேக்டர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபரன்சஸ் இன் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். ஒவ்வொரு நாட்டிலையும் மக்களோட மொழியும் கலாச்சாரமும் வேற வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா வேறுபாடுகள் இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்க ஒருத்தர் வேற வெளிநாடுகள்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறப்போ அங்க இருக்கிற மக்களோட மொழி என்ன, கலாச்சாரம் என்ன, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு அதுக்கேற்றபடி பிசினஸ் பண்ணாதான் அந்த மக்கள் வந்து அந்த பிசினஸையும் அந்த ப்ராடக்டையும் ஏத்துக்குவாங்க. ஸோ டிஃபரன்ஸ் இன் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் வந்து பிசினஸை அஃபெக்ட் பண்ணும். டிஃபரன்சஸ் இன் கரன்சிஸ். ட்ரேட் பண்றப்போ நம்ம வந்து பேமெண்ட் வந்து ஃபாரின் கரன்சில பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ கரன்சி வேல்யூ மாறுறப்போ, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ மாறுறப்போ அது எல்லாமே வந்து பிசினஸை அஃபெக்ட் பண்ணும். மூணாவது, டிஃபரன்சஸ் இன் நார்ம்ஸ் அண்ட் பிராக்டிஸ். ஒவ்வொரு நாட்டிலையும் மக்களோட பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்றபடி பிசினஸ் வந்து அந்தந்த இடங்கள்ல மாற்றி பண்ணணும், அடாப்ட் பண்ணணும். அதுதான் டிஃபரன்சஸ் இன் நார்ம்ஸ் அண்ட் பிராக்டிசஸ். டிஃபரன்சஸ் இன் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் ஆஃப் பீப்புள். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டிலையும் மக்களோட விருப்பு வெறுப்புகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ பிசினஸ் அதுக்கு தகுந்தபடி அந்தந்த இடங்கள்ல ரன் பண்ணணும். தி டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டிங் டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணப்ப டியூட்டி, வரி எல்லாம் இருக்கும். அது பிசினஸ் அஃபெக்ட் பண்ணும். டிஃபரன்சஸ் இன் த டிகிரி ஆஃப் அடாப்ஷன் ஆஃப் டெக்னாலஜி. ஒவ்வொரு கண்ட்ரியும் என்ன டெக்னாலஜி ஃபாலோ பண்றாங்களோ அது பிசினஸ் அஃபெக்ட் பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரில பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா அங்க வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ டெக்னாலஜி என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதுவும் பிசினஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து குளோபல் என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இது ஆக்சுவலி ஒரு 5 மார்க் கொஸ்டின். டிஸ்கிரைப் த மேக்ரோ என்வாயரன்மெண்ட். நீங்க வந்து 6 ஹெட்டிங்ஸ் இருக்கு, எனி 5 ஹெட்டிங்ஸ். அதுல சிலது நீங்க 2 மார்க்ஸ்ல படிப்பீங்க, 3 மார்க்ஸ்ல படிப்பீங்க. ஸோ அதெல்லாம் கலந்து ஒரு 5 ஹெட்டிங்ஸ். இவ்வளவு டீடைல்டா வேண்டாம், ஷார்ட்டா எழுதுங்க. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த டாபிக். தேங்க்யூ.